பொள்ளாச்சி விவகாரம் அதிமுக ஒரு மிகப்பெரிய சரிவை கொடுக்குமா கொங்குபட்ட இடத்துல? நிச்சயமா ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும் நான் நினைக்கிறேன். அரசியலமயமாக்கப்பட்டது உண்மைதானே? நிச்சயமா அரசியலமைக்கப்பட்டது உண்மைதான். கிரண் வழியா வருது. ஆனா இப்ப பின்புலத்தில் அவங்க என்ன சொல்றாங்க, திமுக அவருடைய ஸ்டாலினோட மருமகனே இதுல இருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. பொள்ளாச்சி ஜெயராமன் உடனே ரியாக்ட் பண்ண உடனே அவர் மேல ஒரு கரை இருக்கிற மாதிரி ஏன் சந்தேகம்? அவர் வேக வேகமாக இல்ல நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொன்னதான் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த அரசாங்கம் அந்த பெண்களை பாதுகாப்பதை தாண்டி தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சார்பா வாக்காளர் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு இருக்கும் தான் நான் பார்க்கிறேன். நீங்க பிஜேபியோட கூட்டணி வச்ச ஒரே காரணத்திற்காகவே நிறைய வாக்குகளை இழப்பதற்கான சாத்தியங்கள் இங்க இருக்கிறார். அதிமுகவோ திமுகவோ பலவீனமான தொகுதிகளை கூட்டணி கட்சிகள் விட்டு கொடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தானே தெரியுது. இல்லங்க, நீங்க 2009 என்னென்ன தொகுதிகள் கொடுத்திருந்தாங்களோ கிட்டத்தட்ட அந்த தொகுதிகள் தான் நிறைய மாறி இருக்கு. பிறகு சொல்றீங்க திமுக தொண்டர்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர் இருக்கும் போது முழுக்க அளவுக்கான ஒத்துழைப்பு கொடுக்க வாய்ப்பு குறைவு அப்படித்தானே தெரியுது? ஆமா, அப்படிதான் சொல்றேன். வணக்கம் நண்பர்களே. பொள்ளாச்சி விவகாரம் அதிமுகவுக்கு சரிவை தருமா? திமுக இதனால் சாதகம் அடையுமா? இதற்கு அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரனின் பதில் என்ன? வணக்கம். பொள்ளாச்சி விவகாரம் அதிமுக ஒரு மிகப்பெரிய சரிவை கொடுக்குமா கொங்குபட்ட இடத்துல? நிச்சயமா ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும்னு நான் நினைக்கிறேங்க. அதாவது ஏன்னா இப்போது நீங்கள் வரலாற்று ரீதியாக பார்த்தீங்கன்னா மேற்கு மாவட்டங்கள் அதிமுகவுக்கு ஸ்ட்ராங் பெல்ட்டாக இருக்கிறத பார்க்குறோம். சொல்லப்போனால் எடப்பாடி அவர்கள் அங்கே இருக்கார். ஜாதி ரீதியான வாக்குகள் அங்கே ஒன்று சேருதா அப்படி சொல்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது கொங்கு பெல்ட் மறுபடியும் அதிமுக கை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்தது. அந்த நேரத்தில் இந்த ஒரு பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு பின்னடைவு தான். அது குறிப்பாக ஒரு துணை சபாநாயகர் மேலே அந்த குற்றச்சாட்டு பதியப்படுது. அதை பெரும்பான்மையான மக்களும் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்தை அவங்க ஊர்ஜிதப்படுத்துகிறாங்க. ஒரு இதழ் மூலியமாக வந்துச்சு. நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் வலுவாக இருக்குது. அதற்கு மிக முக்கியமான காரணம் அரசாங்கம் கையாளுற விதம். காவல்துறை அதிகாரி அவராகவே முன் எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லைங்கிற மாதிரி சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும், இப்போ புகார் கொடுத்த பெண்ணின் பெயரை சொல்வதாக இருக்கட்டும், அரசாங்கமே சிபிஐக்கு வழக்கை மாற்றும் பொழுது அந்த பெயரை பயன்படுத்துவது மறுபடியும் அரசாங்கம் ஓவராலாகவே இங்கே பொள்ளாச்சியை தாண்டி அரசாங்கம் இந்த விவகாரத்தை சரியாக கையாளல. அப்போ அந்த அதிமுக அரசாங்கத்திற்கு அது மிகப்பெரிய பின்னடைவு தரும். அரசாங்கம் இந்த ஒரு தாக்குதல் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலையா? கலங்கி போயிடுச்சா? நிச்சயமாக அவங்க ஹேண்டில் பண்ண தெரியலங்கிறது தான் தெரியுது நமக்கு. ஒரு அவசரமாக ஒரு வேலை இப்போ பொள்ளாச்சி ஜெயராமன் இப்போ நமக்கு தெரியாது அவர் குற்றம், அவங்க பசங்க மேலே குற்றம் இருக்கா, குற்றம் சாட்டப்பட்டவர்களாங்கிறது தெரியாது, உண்மையில செஞ்சாங்களான்னு தெரியாது. ஆனால் அவசரமாக இது எப்படியாவது நம்ம பெருசாகிடக்கூடாது மூடி மறைக்க அது வெளியே வந்துருச்சுன்னு தான் பார்க்கணும். இன்னும் சொல்லப்போனால் சமூக ஊடகங்களில் இந்த வழக்கு அவர் கைது செய்யப்பட்டு 2-3 நாட்கள் பெரிய விவகாரமாக மாறல. இந்த வீடியோ வந்ததும் அதற்கடுத்து இது அரசியல் மயமாக்கப்பட தான் இது பெரிய விவகாரமே மாறுது. அரசியல் மயமாக்கப்பட்டது இந்த மாதிரி சொல்றீங்க. அரசியல் மயமாக்கப்பட்டது உண்மைதானே? நிச்சயமா அரசியல் உண்மைதான். அதிமுக எதிராக திமுக அரசியல் ஆகுச்சா? 2 பேருமே மாறி பண்ணாங்கன்னு சொல்லணும். இப்படி சொல்லப்போனா இப்போ கிரண் வழியா வருது. ஆனா இப்ப பின்புலத்தில் அவங்க என்ன சொல்றாங்க, திமுக அவருடைய ஸ்டாலினோட மருமகனே இதுல இருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இவர் பொள்ளாச்சி ஜெயராமன் தான் முதல்ல மீடியாவுக்கு சொன்னார், என் மேல அவதூறு பார்ப்பறாங்க, என் பசங்க மேல தேவையில்லாம குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுதுதான் அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த மக்கள் ஏன் இவர் இவ்வளவு அவசரமா சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இது கண்டு காணாம போயிருக்கலாமே. இல்ல, அது இந்த வீடியோல சரி, நீங்க சொன்ன மாதிரி சில ஊடகங்களும் சமூக வலைதளங்களையும் நேரடியாக அரசியல் சார்பு இருக்கிறதோ, அரசியல் பின்னணி இருக்கிறதோ, அதிமுக தொடர்பு இருக்கிறதோ அப்படின்னு சொல்லி நேரடியாக எல்லாருடைய விரல்களும் எதிர்மறையாக திரு பொள்ளாச்சி ஜெயராமனை காட்டும்போது அவரா சொல்றாரு. ஆமா, இல்ல அதான் சொல்றேன் இல்லையா, நீங்க அதோட அது தொடர்ச்சியாக ஹேண்டில் பண்ற விதமே சொல்றேன். இப்போ யூஸ்வலா இந்த குற்றச்சாட்டு வரும் பொழுது எந்த ஒரு லீடர் உடனே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. கொஞ்ச நாள் சரி ஓகே அது போடுவாங்க. இவர் அன்னைக்கு வந்த உடனே அவசரமாக எந்த ஒரு தலைவரும் உடனே ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. பொள்ளாச்சி ஜெயராமன் உடனே ரியாக்ட் பண்ண உடனே அவர் மேல ஒரு கரை இருக்கிற மாதிரி ஏன் சந்தேகிக்கணும்? இல்ல அதான் சொல்றேன்ல, அவர் வேக வேகமாக இல்ல நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொன்னதான் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. தொடர்ச்சியாக இந்த அரசாங்கம் கையாண்ட விதமும் அதற்கு ஒரு காரணமா போயிடுச்சு. 2 தடவை அரசாங்கம் கையாண்ட விதம் அப்படின்னு சொல்றீங்க. திமுக இது எப்படி கையாண்டுச்சு? திமுக அதான் சொல்றல, இது நாடாளுமன்ற தேர்தலுடைய நேரம். இப்போ கனிமொழி அங்க போய் போராட்டம் பண்றாங்க அப்படின்னா அதுல அரசியல் இல்லாம நிச்சயமாக அரசியல் இருக்கிறது. ஆனா இது திமுக ஒரு விரித்த வலையா? திமுக எப்படியோ இது தெரிந்து நீங்க சொன்ன மாதிரி திரு ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசன் ஒரு ஐடி விதமா தன்னுடைய சமூக வலைதளங்கள் மூலமாக பின்னணியில் இருந்து இது அதிமுக சிக்க வைத்த செய்த சதி அப்படி நினைக்கிறீங்களா? இல்ல, ஏன்னா சபரீசனுடைய பெயரை சொல்வது பொள்ளாச்சி ஜெயராமன் மட்டும்தான். சொல்லப்போனா வேற எந்த ஊடகத்திலையும் இது வரல. நேரடியாக அவர் இந்த வீடியோ வெளியிடல, இது நாம வெளியிட்டேங்கிற சொல்லலை. நக்கீரனில் வந்தது மட்டும்தானே தவிர
ஒரு பொள்ளாச்சி ஜெயராமன் தான் முதல் நாள்ல இருந்து மறுபடியும் சபரீசன் தான் இந்த வீடியோவை நக்கீரனை போட சொல்றாரு அப்படிங்கறத சொல்லிட்டே இருக்கிறார். எதுக்காக திரு பொள்ளாச்சி ஜெயராமன் இந்த சபரீசன் பேரை சொல்லணும் தெரியல. அதாவது பின்புலங்கள்ல சில விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது வந்து முன்னாடி நடந்து வரும். ஏன்னா முதல்ல சொல்லும் பொழுது இந்த விவகாரத்தை நான் தான் வெளியே கொண்டு வந்தேன், நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ண வச்சதே நான் தான் அப்படிங்கிறாரு. இப்போ அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு தெரியாது. நான் பாதிக்கப்பட்ட நான் பெண்ணை தேவைப்பட்ட நான் அவர் என்னன்னா பாதிக்கப்பட்ட பெண்ணை தேவைப்பட்ட நான் வீடியோல கூட பேச வைப்பேன்னு சொல்றாரு. அவரே இது மறுபடியும் சொல்றாரு. தன்னை பாதுகாக்கிறது, அதாவது என்ன பிரச்சனைனா இந்த அரசாங்கம் அந்த பெண்களை பாதுகாப்பதை தாண்டி தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தங்கள் மேல ஒரு கரை விழுந்துடக்கூடாது, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறாங்க, கவனமா. அந்த மாதிரி அரசாங்கம் நினைக்க கூடாதா? பொள்ளாச்சி ஜெயராமன் நினைக்க அதை சொல்லல. இப்போ ஒரு இஷ்யூ என்னன்னா பெரிய இஷ்யூ ஒன்று போயிட்டு இருக்கு. நீங்க வந்து இவ்வளவு பேர் இது நமக்கு எதுவுமே ஊர்ஜிதப்படாத தகவல் தான். 100 வீடியோக்கள் இருக்கு, இவ்வளவு பேர் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிலாம் பார்க்கும்பொழுது ஒரு அரசாங்கம் இந்த மாதிரி நேரத்தில் அந்த பெண்களை எப்படி காப்பாற்றுவது, இவர்களுக்கு எப்படி தண்டனை வாங்கி கொடுப்பதுங்கிறதுல முனைப்பு காட்டியிருந்தாங்கன்னா பரவாயில்ல, இந்த அரசாங்கம் செய்யறாங்க அப்படிங்கிறது. ஆனா இவங்க மறுபடியும் இல்ல அது உங்களுக்கு களங்கம் ஏற்பட்டக்கூடாது, என் மேல களங்கம் ஏற்பட்டக்கூடாது, பொள்ளாச்சியில் அப்படி யோசிக்க அது ஃபுல்லா பேக் ஃபயர் ஆகிட்டே இருக்குன்னு நான் பார்க்குறேன். இது இந்த மாதிரி புகார்கள் வந்த உடனே அரசாங்கம் வழக்கு பதிவு செய்தது, சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டது, உடனுக்குடனே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. அரசாங்கத்துக்கு உண்மையாவே இதில் கரை வந்து விடும், கரை நீக்க விடும் அப்படின்றது விசாரணைகளை உத்தரவிடுமா? இல்ல, நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 26 அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் சிபிசிஐடிக்கு வந்தது எப்பன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அரசியல் மயப்படுத்தப்பட்ட பிறகு, இது வந்து சமூக ஊடகங்களில் இந்த வீடியோ வெளியான பிறகு, ஒவ்வொரு வீடியோவா வெளியாக தான் இது உடனே அவசரமாக சிபிசிஐடிக்கு போகிறாங்க. சிபிசிஐடி போன கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் சிபிஐக்கு போகிறாங்க. இது நீங்கள் அவங்க கரெக்டாக விசாரிச்சிருந்தாங்கன்னா பிப்ரவரி 26 இது வந்து சிபிசிஐடிக்கு போயிருக்கலாம், இல்லை பாண்டியராஜன் என்னங்கிற ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிருக்கலாம். நீங்க இவரோட பேர் வரும்போது தான் எஸ்பி வந்து வேகமா வெளியே வந்து இல்ல இன்னும் சொல்ல போனா அந்த பார் நாகராஜோட ஈடுபட்டிருக்காருன்னு தெரிஞ்சுமே ஒரு எஸ்பி வந்து என்ன அவசரமா என்ன அறிக்கை கொடுக்கிறாரு, இல்ல யாருக்குமே தொடர்பு இல்லை அப்படிங்கிற அறிவிப்பு கொடுக்குறாரு. அது ஏன் அப்படிங்கிற முதல் கேள்வி அங்கே வருது. அப்ப யாரோடைய தூண்டுதலை நீங்க பேசுறீங்கிறது. இன்னொன்று, இவருக்கு ஏற்கனவே இருந்த ஒரு இது, நீங்க எஸ்பி பாண்டியராஜன் யாருன்னு கேட்டீங்கன்னா, இப்போ திருப்பூர்ல நடந்த ஒரு போராட்டம் பொழுது ஒரு பெண்மணி தாக்கினார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு, மதுக்கடை போராட்டத்தில் டிஎஸ்பி மேல ஒரு பாலியல் குற்றச்சாட்டு. அப்ப இவர்கள் எல்லாருமே அரசாங்கத்திற்கு ஏற்கனவே துணையாக போகிறார்கள். அப்ப இவர்கள் விசாரணை சரியா இருக்காது. அப்ப இவங்க அரசாங்கத்தை காப்பாற்ற அவங்கள முயற்சி பண்ணுவாங்கிறது ரொம்ப இயல்பாவே மக்களுக்கு தோணுது. ஆனால் அரசாங்கத்தை எப்படி விழ வைப்பது, எப்படி அரசாங்கத்தின் மீது கரை கொண்டு வருவது என்று திட்டமிட்டு திமுக செய்திருக்கலாமா இல்லையா? அதை சொல்ல முடியாது. அது நீங்க சபரீசன் நேரடியாக வந்து இந்த மாதிரி செய்யறாரு, இல்ல ஐடி விங்ல தான் இந்த முதல் வீடியோவே அந்த ஐடி விங்ல தான் ஆரம்பிச்சது, டிஎம்கே ஐடி விங்ல தான் ஆரம்பிச்சதுன்னா அதை நம்ம ஊர்ஜிதமா சொல்லலாம். இப்போ பொள்ளாச்சி ஜெயராமனை தவிர யாருமே சபரீசனோட பேரை சொல்லல. இன்னும் சொல்ல போனா அவங்க மறுபடியும் வக்கீல் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க, இதுல ஏன் பேரை சேர்க்கிறீங்கன்னு சொல்லி. இவங்க மறுபடியும் இப்போ சொல்லப்போனா இது சபரீசனை தெரிஞ்சு பெருசா களத்துல எங்கேயுமே இல்லை. அவருடைய பெயரை இவர் இருக்கிறாருன்னா எங்க இருந்து வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. மக்கள் அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்கன்னு தோணுது எனக்கு. ஏன் எடுத்துக்க மாட்டாங்க நினைக்கிறீங்க? சபரீசன் மிக திமுகவை இயக்கி கொண்டிருக்கிறார், திரு ஸ்டாலினை இயக்கி கொண்டிருக்கிறார். முக்கியமான முடிவு எடுப்பது சபரீசனுடைய கருத்துக்கள் எடுக்கப்படுகின்றன அப்படின்னா எல்லாமே ஊகங்களான செய்தி தானே. நம்ம வந்து இது எதுவுமே வந்து நமக்கு தெரியாது, நம்ம ஊகங்களாக சில விஷயங்கள் பேசிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை. அதை சொல்றேன் இல்ல, அதை சொல்றேன் அது உண்மையா ஊகங்களை பேசும்போது 50% இருக்கலாம். நம்ம முதல்ல வந்து பேசும்பொழுது இந்த மொத்த கட்சியே வந்து சபரீசன் தான் ஏற்கிறாரு அப்படிலாம் சொல்லி சொல்றோம். ஆனா எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறது தெரியாது. இந்த சீட் அவர் தான் டிசைட் பண்றாரு அப்படிலாம் சொல்லி சொல்றோம். இப்போ ஒண்ணுல ஜெயலலிதா சசிகலா பத்தி சசிகலா தான் நிறைய கூட்டணி எல்லாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் எது உண்மை எது பொய்ங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? இது நேரடியான ஒரு குற்றச்சாட்டு வரும்பொழுது அவர்கிட்ட இப்ப இவர் கேட்கிறாருல என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்கிறாரு. அதே மாதிரி நம்ம மறுபடியும் கேட்கலாம், நீ சபரீசன் மேல குற்றம் சொல், நான் சப்போர்ட் பண்ண விரும்பல, சபரீசன் மேல குற்றம் சொன்னா என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்றீங்க அப்படிங்கிறது இயல்பான ஒரு கேள்வி. அவர் புகார் செஞ்சாரு, அதுக்கு பிரிவுகளும் அவரை அழைத்து காவல்துறையும் அழைத்து அவரை விசாரிக்க இருக்கிறது திரு சபரீசன். ஏன்னா திரு பொள்ளாச்சி ஜெயராமன் அவர் மேல புகார் கொடுத்ததுனால திரு பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு இது சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு மக்கள் நினைக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க முதல்ல சொன்னீங்க. அப்படி இது ஒரு வகையில் ஒரு வழக்கு, ஒரு முக்கியமான ஒரு வழக்கு, தேசிய அளவில் என் சர்வதேச அளவில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. அரசாங்கம் அதில் சட்டரீதிய நடவடிக்கை எடுக்கணும்னு எடுத்துட்டு இருக்கு. அதை அந்த பகுதி மக்கள், பொள்ளாச்சி மக்கள், அதை சார்ந்த சுற்றியுள்ள பகுதியுடைய மக்கள் நம்புவாங்களா மாட்டாங்களா? இல்லை, நம்பலையே. இப்போ இன்னைக்கு வரைக்கும் கல்லூரி மாணவர்கள் ஏன் போராடுறாங்க? இப்போ நேற்று கல்லூரி மாணவர்கள் புதுக்கோட்டையில் போராடி அதையும் காவல்துறை தவறாக கையாளுறாங்க. நேற்று சென்னையில் மிகப்பெரிய மனித சங்கிலி நடந்துச்சு. இப்போ தொடர்ச்சியாக எல்லா இடங்களிலும் போராட்டம் நடக்குதுன்னா நம்ம சில கேள்விகள் கூட நான் கேட்குறாங்க, உங்களுக்கு என்னதான் வேணும்? சிபிசிஐடிக்கு மாற்றணும், சிபிஐக்கு மாற்றிட்டோம், வேற என்னதான் வேணும்? அவங்க சொல்ற மிக முக்கியமானது எல்லா குற்றவாளிகளையும் கைது செய்யணும்னு சொல்றாங்க. அது விசாரணை நடந்ததானே தெரியும். அதுதான் இப்போ. ஆனா இப்போ நீங்க என்ன சொல்றல, இப்போ பொள்ளாச்சி ஜெயராமன் பண்ண விதமும் இதை அரசாங்கம் ஹேண்டில் பண்ண விதத்தினாலையும் மக்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அரசாங்கம் சரியாக கையாளவில்லை அப்படிங்கிற பார்வை தான் இருக்கு.
மக்கள் இந்த பார்வை இருக்க பட்சத்தில் கொங்கு மண்டலத்தில் பொள்ளாச்சி, கோவை, திருப்பூர் இது போன்ற இடங்கள்ல திமுகவுக்கு சார்பான ஒரு மனநிலை, திமுக சார்பா வாக்காளர்கள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அது திமுகவுக்கு சார்பா, அதாவது நம்மளோட அரசியல் எப்பயுமே பார்க்கும் பொழுது ஏன் ஜெயலலிதா ஜெயிச்சாங்கன்னா கலைஞர் பிடிக்காம ஜெயலலிதா ஓட்டு போட்டோம், ஜெயலலிதா பிடிக்காம கலைஞர் ஓட்டு போட்டோங்கிற ஒரு எதிர். அப்போ அந்த அதிமுக எதிர் ஓட்டுகள் இவருக்கு திமுகவிற்கு திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு பார்க்கிறேன். கொங்கு மண்டலத்தில் ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி அதிமுக ஒரு பலமா இருக்கு. திரு எடப்பாடி பழனிசாமி 2 ஆண்டுகளுக்கு முன்னால முதலமைச்சர். இப்பவுமே கொங்கு மண்டலம் அதிமுக சார்பான ஒரு வாக்களிக்கக்கூடிய ஒரு மண்டலமாக இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஒரு நிகழ்வு, பொள்ளாச்சி நிகழ்வு என்பது அதிமுக சார்பான வாக்காளர்களும் அல்லது அதிமுக ஓட்டு போட நினைக்கிற நடுநிலை வாக்காளர்களும் திமுக சார்பாக மாறுவாங்களா? அதாங்க, அது மாறுவதற்கு ஒரு சின்ன பர்சன்டேஜா இருக்கு. நீங்க நான் வந்து மேற்கு மண்டலத்தில் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு சொன்னீங்க. நீங்க எடப்பாடி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் ஆகல, அது வேற விஷயம். இன்னொன்று, நீங்க ஓவராலாவே இந்த எலெக்ஷன் பார்க்கும் பொழுது கொங்கு மண்டலமாக இருக்கட்டும் இல்லை ஓவரால் தமிழ்நாடு பார்க்கும் பொழுது அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு இருக்கும் தான் நான் பார்க்கிறேன். நீங்க கொங்கு மண்டலம் எஸ்பெஷலி கொங்கு மண்டலம் ஸ்ட்ராங்கா இருக்கிறனால சொல்றேன். ஓவராலா ஒரு ஆன்டி இன்கம்பன்சி கடுமையா இருக்குன்னு பார்க்கிறேன். இன்னொன்று, இவர்கள் கூட்டணி வைத்த விதம் ஒரு பிரச்சனையாக பார்க்கிறேன். குறிப்பாக நீங்க பிஜேபியோட கூட்டணி வச்ச ஒரே காரணத்திற்காகவே நிறைய வாக்குகளை இழப்பதற்கான சாத்தியங்கள் இங்க இருக்கிறார். ஏன் நிறைய வாக்குகள் அழுத்தி சொல்றீங்க? நீங்க அதாவது நீங்க ஒரு கூட்டணி நம்ம பேசும்பொழுது எப்பொழுதுமே வந்து ஒரு வின்-வின் சிச்சுவேஷன் தான் பேசுவோம். ஓகே, உங்களுக்கு இது கிடைக்குது, எனக்கு உங்களோட ஓட்ஸ் எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, எங்க ஓட்ஸ் உங்களுக்கு. இப்போ பிஜேபியோட இவர்கள் கூட்டணி வைப்பதற்கு ஒரு நல்ல காரணம் தான் சொல்லுங்க. இப்போ பல காரணங்கள் சும்மா சொல்றாங்க. முன்னாடி எதிர்த்தவங்க எல்லாம் இப்போ வந்து இல்ல மோடி மாதிரி ஒரு பிரதமர் கிடையாது நிறைய பேசுறாங்க. ஒரு சரியான காரணம் இருக்கா? இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. வேற அழுத்தம் மட்டும்தான். இன்னைக்கு வந்து சிபிஐ வழக்கு பாஞ்சுது, நம்ம தொடர்ச்சியாக இன்கம் டாக்ஸ் ரைடு பார்த்தோம், எல்லாத்தையும் சேர்த்து வைத்த ஒரு அழுத்தத்தின் காரணமாக இன்னைக்கு வேற வழி இல்லாமல் பிஜேபியுடன் கூட்டணி சேர வேண்டிய நிலைமை இருக்கிறது. பிஜேபி, நான் 2014 பிஜேபி இப்ப பிஜேபி நான் கம்பேர் பண்றேன். 2014 இன்னைக்கு ஜெயலலிதா ஜெயிச்சா கூட மோடிக்கு ஒரு சின்ன அலை இருந்தது, இங்க நாடு முழுக்க ஒரு பெரிய அலை இருந்தது, ஜெயலலிதா இருந்தது. 2014 அவர் கொடுத்த வாக்குறுதிகள், இளைஞர்களுக்கு கவர்ந்த விதம், அவர் வந்து வேலைவாய்ப்புகள் குறித்து பேசினார், கருப்பு பணத்தை குறித்து பேசினார். ஆனா இப்ப வந்து மக்கள் கடுமையான அதிருப்தி இருக்கு. நீங்க வந்து நான் ஒரு மிடில் கிளாஸ் போற ஒரு கூட்டத்துக்கு போறேன், ஒரு இசை நிகழ்வுக்கு போறேன். அந்த நிகழ்வுல மோடி பேரை சொன்னா, அன்னைக்கு பொன் ராதாகிருஷ்ணன் அந்த மீட்டிங் வந்திருக்காரு, அவருக்கு மக்கள் கத்துறாங்க. மோடி பேர் சொன்னா அவ்வளோ ஒரு அதிருப்தியில் இருக்காங்க. நீங்க யார்கிட்ட கேட்டாலும் இல்ல மோடி வரக்கூடாது, மறுபடியும் அவர் மறுபடியும் வரமாட்டாங்க வேற விஷயம். நார்த் இந்தியா எப்படி ஓட் பண்ண போகுது, தமிழ்நாடு தவிர மற்ற மாநிலங்கள் எப்படி ஓட் பண்ண போது வேற விஷயம். ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மோடி மிக கடுமையான அதிருப்தியில் மக்கள் இருக்கிறார்கள். நீங்க என்ன சொன்னீங்க? இப்போ நீங்க இந்த பதில் ஆரம்பிக்கிற பட்சத்தில் வின்-வின் சிச்சுவேஷன் இருக்கணும் அப்படின்னு. ஆமா, அதிமுகவில் பாஜகவுக்கு லாபம் இருக்கணும், பாஜகவில் அதிமுகவுக்கு லாபம் இருக்கணும். இந்த கூட்டணி பொறுத்த வரைக்கும் பாஜகவால் அதிமுக என்ன லாபம் அப்படின்னு கேட்குறீங்க? ஆமா, ஒரு லாபமே இல்ல. ஏன் லாபம் இருக்காதுன்னு சொல்றீங்க? அப்ப என்ன லாபம் கிட்ட மைனஸ் ஓட்ஸ் வரும். சொல்ல போனா சிறுபான்மை வாக்குகளையும் இழப்பதற்கான ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு நிச்சயமா நடக்கிற வாய்ப்பு. பாரதிய ஜனதா கட்சி பலமா இருக்கின்ற சில தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையா? நிச்சயமா. நீங்க போன வாட்டி பார்க்கும்போது கோயம்புத்தூர்ல சிபி ராதாகிருஷ்ணன் நல்ல ஓட்டு வாங்கினாரு, பொன் ராதாகிருஷ்ணன் நீங்க அமைச்சராகவே ஆயிருக்காரு, அதெல்லாம் அது எல்லாமே மாறும் நான் சொல்றேன். நீங்க வந்து 2014 தேர்தலுக்கும் இதற்குமான மிகப்பெரிய மாற்றம் அதுதான். நீங்க கடுமையான ஒரு அதிருப்தி. பிஜேபி எங்க போனாலும் வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு ஒரு நிறைய மோடி வந்து 4 தடவை வந்தாரு, பேசினாரு, பல அடிக்கல் நாட்டெல்லாம் பண்றாரு. இந்த திட்டங்கள் எல்லாம் எவ்வளவு தூரம் நடந்திருக்கு இல்ல? ஏற்கனவே 5 வருடத்தில் நீங்க தமிழகத்திற்கு ஸ்பெசிபிக்கா பண்ணது என்ன? ரொம்ப குறிப்பா நீ கடைசி கஜா புயல் போது நீங்க வரக்கூட வேண்டாம், நீங்க ட்விட்டர்ல எல்லாமே போடுற ஒரு மனிதர் ட்விட்டர்ல கஜா புயலுக்கு நான் வந்து என்னோட இது தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற இல்ல ஒரு ஆறுதலா இருக்கிறேன், இல்ல நாங்க இவ்வளவு ஃபண்ட்ஸ் பண்ண போறோம், எதுவுமே சொல்லாத ஒரு பிரதமர் இப்ப வந்து என்ன செய்யறாரு அப்படிங்கிறது ஒரு கோபம் வருது மக்களுக்கு. பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிமுக லாபம் இருக்குல்ல? பாரதிய ஜனதா நிச்சயமா இருக்கு. பாரதிய ஜனதா கட்சிக்கு அவங்க இப்போ நான் எப்படி பாக்குறேன்னா, இப்போ இவங்க 2 பேருமே வந்து பாதாளத்தில் அதர பாதாளத்தில் இருக்க மாதிரி தான் பாக்குறேன். பாரதிய ஜனதா கட்சிக்கு நெகட்டிவ் ஓட்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்தில் அதிமுகவுக்கு நிறைய நெகட்டிவ் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பேசிக்கா அவருக்கு வாக்கு வங்கி சரியுமா? இல்ல, நிச்சயமா சரியும். நீங்க நம்ம என்ன பாக்குறோம்னா, இந்த அரித்மெட்டிக் கால்குலேஷன் பார்க்கும்போது 2014 தேர்தல் படி கணக்கு பண்ணீங்கன்னா ஏற்கனவே அதிமுக 44% இருக்கு, பிஜேபிக்கு ஒரு 5% இருக்கு, பாமக இப்ப சேர்ந்திருக்காங்க அவங்களுக்கு 5%, தேமுதிக ஒரு 4%, இதெல்லாம் கூட்டி கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60% வந்துருச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அரித்மெட்டிக் ஒர்க் ஆனிச்சுன்னா ஜெயிச்சிடலாம்னு பார்க்கலாம். ஆனா நம்ம எங்க பார்க்கணும்னா 2009 இருந்து 2014 அதிமுக 21.4% ஓட் ஸ்விங் ஆச்சு. நீங்க ஜெயலலிதா அவர்கள் 2009 நிறைய சீட்டு தோத்தாங்க, 2014 37 தொகுதியில் ஜெயிக்கும் பொழுது 21.4% ஓட் ஸ்விங். இப்போ அந்த ஓட் ஸ்விங் எப்படி ஆச்சு? அவங்க மக்கள் யோசிக்கும் போது இப்போ தனியா நிக்கிறாங்க, இவங்க ஸ்ட்ராங் லீடர், இவங்களுக்கு நம்ம ஓட்டு போடலாம், அவங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கூட நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க, அப்போ போடலாம்னு சொல்லி வராங்க. இப்போ அது எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த ஓட் ஸ்விங் மறுபடியும் ஆச்சு அப்படின்னா இது நிச்சயமாக கீழே தானே போகும். இப்போ அந்த 44%ங்கிறது அதிமுக ஓட் ஸ்விங்கே வந்து 2022 மாறும், பிஜேபியோட 5ங்கிறது 2 ஆகும்,
தேமுதிக இன்னைக்கு பார்க்குறோம் ஏற்கனவே 2.3 இருக்கு. அது வந்து ஒரு 1/2% கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாமக மேல கடும் அதிருப்தியில் இருக்காங்க மக்கள் இன்னைக்கு. அது 5 ஏன்னா அவங்க மறுபடியும் கூட்டணி மாறி மாறி வச்சதும் சமூக ஊடகங்கள்ல நம்ம பார்க்குறோம். சமூக ஊடக வாக்குகள் வந்து அப்படியே நம்ம மாறும் சொல்ல மாட்டேன். ஆனா இன்னைக்கு பெரும்பாலான இளைஞர்கள் அதை பார்க்குறாங்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு யூடியூப் சேனல்ஸ் நிறைய பார்க்குறாங்க, சோஷியல் மீடியாவில் நிறைய பண்ணுறாங்கன்னா அதுக்கு தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருக்காங்க. பாமக நடந்துகிற விதம் அப்படி பார்க்கும் பொழுது நிச்சயமாக அந்த அவங்க நினைக்கிற அந்த 6%ங்கிறது 2%, 3% மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறேன். நீங்கள் சொல்றதை பார்க்கும் பொழுது திமுக கூட்டணி முழுக்க ஸ்வீப் பண்ணுங்கிற மாதிரி சொல்றீங்க. ஸ்வீப்க்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கதா நான் பார்க்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு அதிருப்தி இருக்குதா. நான் எது கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னு பார்க்குறேன்னா, இப்போ திமுக அகேன்ஸ்ட் அவர்களுடைய கூட்டணி சார்ந்தவர்கள், பிஜேபி, திமுக அகேன்ஸ்ட் பிஜேபி, திமுக அகேன்ஸ்ட் பாமக, திமுக அகேன்ஸ்ட் தேமுதிக, இதெல்லாம் ஈஸியாக அடிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. நீங்க குறிப்பாக பிஜேபி எதிர்த்து காங்கிரஸ் கூட காங்கிரஸ் ஜெயிச்சிருவாங்க ஈஸியா. ஸோ அந்த இடங்களை தாண்டி அதே மாதிரி இந்த பக்கம் பார்க்கும்போது அதிமுக அகேன்ஸ்ட் இவங்களுடைய கூட்டணி பார்க்கும். இப்போ கரூருக்கு சொல்லலாம். இப்போ கரூர்ல வந்து அதிமுக தம்பிதுரை நிற்கிறாரு, ஒரு உதாரணத்துக்கு காங்கிரஸ் ஜோதிமணி நிற்கிறாங்கன்னா அது ஒரு டஃப் ஃபைட்டா இருக்கும். அந்த மாதிரியான சில ரீஜன்ஸ் மட்டும் கொஞ்சம் டஃப் ஃபைட்டா இருக்கும். அதை இவங்க எப்படி ஜெயிக்கிறாங்களாங்கிறது இருக்கு. திமுகவோ அதிமுகவோ எதிர் அணியுடைய கூட்டணி கட்சிகளுக்கு எதிராக நிற்கும் பொழுது வின் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. திமுக இருக்குன்னு சொல்றேன். திமுகவுக்கு நிச்சயமா இருக்கு. அதிமுகவிற்கு அது சொல்ல முடியாது. இப்போ அதிமுக அகேன்ஸ்ட் காங்கிரஸ் சொல்லுவோம், டஃப்பாக தான் இருக்கும். அதே நேரத்தில் இப்போ நீங்க திமுக அங்கம் வைக்கிற கம்யூனிஸ்ட் சொல்றேன், கம்யூனிஸ்ட் 2 இருக்கணும், மதிமுக அவங்களும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக பார்க்கிறேன். நீங்க காங்கிரஸோட என்ன இப்போ நம்ம சட்டமன்ற தேர்தலில் போன வாட்டி பார்க்கும்போது காங்கிரஸ் சில தொகுதிகள் வந்து அவங்க தோற்று போனார்கள். இப்போ திமுகவுக்கும் அதிமுக 1% தான் வாக்கு வங்கி வித்தியாசத்தில் இருந்தாலும் காங்கிரஸ்க்கு 40 சீட் கொடுத்த காரணத்தினாலே அவங்களை ஆட்சேபிக்க முடியாம போச்சு. அந்த சில சீட்ஸ் வந்து டஃபா இருக்கும் நான் பார்க்கிறேன். ஆனால் இப்போ நீங்கள் மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோ திமுகவோ பலவீனமான தொகுதிகளை கூட்டணி கட்சிகள் விட்டு கொடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தானே தெரியுது. இல்லைங்க, நீங்கள் 2009 என்னென்ன தொகுதிகள் கொடுத்துருந்தாங்களோ கிட்டத்தட்ட அந்த தொகுதிகள் தான் நிறைய மாறி இருக்கு. அப்படி இன்னைக்கு எக்ஸ்ட்ரா இப்போ பெரம்பலூர் நானா ஒன்று என்ன பார்க்குறேன்னா, இப்போ திமுக நான் திருச்சி மண்டலமாக வச்சு பேசுகிறேன். திருச்சியை சுற்றி கரூர் இருக்கு, நாமக்கல் இருக்கு, இங்கிட்ட பெரம்பலூர் இருக்கு. இது எல்லா தொகுதிகளையுமே கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது அந்த காடர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவு. அதாவது நம்ம சுற்றி இருக்கிற எல்லாமே வந்து கூட்டணி கட்சியில் தான் வேலை பார்க்கணுமா? நம்மளுடைய பிரதிநிதி ஒருத்தர் எம்பி ஆக மாட்டாரா? அவர் ஒரு நாளைக்கு அமைச்சரோ இல்லை ஆக மாட்டாரோ, பிரதிநிதி ஆக மாட்டாரோ? ஒரு இது திருச்சி வந்து இந்த தடவை நிறைய எதிர்பார்த்தேன். திருச்சியில் தொகுதியில் பேசும்பொழுது நிச்சயமா இந்த தடவை எங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தேன். ஒரு ஆர்வம் இருந்தது. இல்லை பெரம்பலூர் அவங்களுக்கு கிடைக்கும், கள்ளக்குறிச்சி அநேகமாக ஐஜேகே வந்து கள்ளக்குறிச்சி தான் கொடுப்பாங்கன்னு முதல்ல அவங்க கேட்டிருந்ததே கள்ளக்குறிச்சின்னு சொல்லி சொன்னாங்க. அது மாறும்பொழுது இது ஒரு சின்ன பின்னடைவு ஏற்படுது. ஏன்னா சின்ன பின்னடைவு சொல்றீங்க. திமுக தொண்டர்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர் இருக்கும்போது முழுக்க அளவுக்கான ஒத்துழைப்பு கொடுக்க வாய்ப்பு குறைவு அப்படித்தானே தெரியுது. ஆமா, அப்படிதான் சொல்றேன். நான் பின்னடைவு சொல்றது அதுதான். இப்போ நீங்க சுத்தி இருக்கிற எல்லா ஊர்லயுமே நேரடியாக சொல்றதுன்னா திமுக தொண்டர்கள், திமுக காடர்ஸ் கூட்டணி கட்சிகள் வேலை செய்ய மாட்டாங்க. அதான் சொல்றேன். அது அந்த அளவுக்கு வேலை செய்ய மாட்டாங்க. ஒரு திமுக வேட்பாளர் நிக்கிறதுக்கும் ஒரு காங்கிரஸ் வேட்பாளருக்கோ இல்ல சுத்தி இருக்கிற ஐஜேகே வேட்பாளருக்கோ இல்ல கம்யூனிஸ்ட் வேட்பாளருக்கோ வேலை செய்யும் போது நிச்சயமா ஒரு தொய்வு இருக்கும். நான் பார்ப்பேன் அந்த தொகுதிகளில் திமுக ஓரளவு பின்னடைவு ஒரு சின்ன பின்னடைவு சந்திக்க வாய்ப்பு. நீங்க சொன்னதுல ஒரு 5 தொகுதியில் இருக்கிற பட்சத்தில் அதிமுக கூட்டணிக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கு. ஆமா, நீங்க அதான் சொல்றேன். இப்போ அதில் தான் வந்து நான் கரூர் சொல்றேன். நீங்க கரூர் பார்க்கும்பொழுது தம்பிதுரை, ஜோதிமன் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ பெரம்பலூர் அகைன் வந்து ஐஜேகே கூட்டணி கட்சி கொடுத்துருக்காங்க. ஐஜேகே வந்து அவங்க சில சமூக வாக்குகளை நம்பி இறங்குறாங்க. இப்போ அந்த இடத்துல அதிமுக யார் இறக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கிறது. அந்த மாதிரி சின்ன சின்ன பின்னடைவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கூட்டணி கட்சிக்கு திமுக அதிக விட்டு கொடுத்துருச்சோ? இல்லைங்க, வேற வழி இல்லை. இப்போ நீங்க காங்கிரஸுக்கு அவங்களுடைய பார்வை என்னவா இருக்குன்னா, நாளைக்கு ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சி அமைச்சாங்க அப்படின்னா நமக்கு 2004 2009 என்ன பார்த்தோம் தெரியும். அப்போ அதிகமான மினிஸ்டர்ஸ் எடுக்கிறதுக்கு இப்போ காங்கிரஸ்க்கு நம்ம ஃபுல் சப்போர்ட் பண்ணோம். இப்போ இந்திய அளவில் யாருமே சொல்லாத வார்த்தை ஸ்டாலின் மட்டும் தான் சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் வந்தா ராகுல் தான் பிரதம அமைச்சர் அப்படிங்கிறத அவர் மட்டும் தான் சொல்லியிருக்காரு. அவர் முன்மொழியும் போது அதுக்கு தக்க சீட்ஸ் கொடுக்கணும். இது ஓட் ஷேர்ல நடக்கல, இது வந்து ஒரு அடிப்படையில் கொடுக்குறாங்க. அதான் அப்படி 10 சீட்டு கொடுக்குற பட்சத்தில் வேற வழியே இல்லை. உங்களுக்கு மீதி ஒரு 10 சீட், இவங்க 20 சீட் நின்னாகணும். மீதி 10 சீட்டை கொடுக்கணும்னு பார்க்கும்போது இப்போ ஆரம்பத்தில் மதிமுக 3 சீட்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லி நம்ம இப்போ செய்திகள் படித்தோம். விசிக 3 சீட்டு கேட்டாங்க, இவங்களும் 3 சீட்டு கேட்டாங்க. அப்புறம் சின்ன சின்ன கட்சிகள்லாம் உள்ள வந்தாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இதுதான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது. இப்போ மதிமுகவுக்கு நம்ம யாருமே நிறைய பேருக்கு அதிர்ச்சி, இன்னும் வைகோ கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு கடைசி ஒரு சீட்டு வந்துட்டாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருக்காங்க. வேற வழி இல்லை அவங்களுக்கு. இந்த எல்லாத்தையும் அக்கமடேட் பண்ணணும்னா விடுதலை சிறுத்தைகள் 2 சீட் கொடுத்தது என்பதே திமுக அதிருப்தி இருக்கு. ஏன்னா விடுதலை சீட் கொடுக்குற பட்சத்தில் வன்னியர் சமூக வாக்குகள் திமுக கிடைக்காதோ அப்படிங்கிற ஆமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா திருமாவளவன் ஒரு பேட்டியில் பேசும்பொழுது உள்ள இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் விசிக வேணான்னு சொல்றாங்க. நேரடியா வந்து அவர் வந்து எங்களை வேண்டாம்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க வந்தாங்கன்னா வன்னியர் சமூக வாக்குகள் நமக்கு இழக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொன்னார். அப்படி இருக்கும்போது ஆனா நீங்க வன்னியர் சமூக வாக்குகள்னு பார்க்கும் பொழுது நீங்க வன்னியர் சமூக வாக்குகள் எல்லாம் ஒரு வன்னியருக்கு தான் போகுதுன்னா போனாடி அன்புராதாஸ் முதலமைச்சர் ஆயிருக்கணும்.
இல்லை அதிகமான சீட் ஜெயிச்சிருக்கணும், ஆனால் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. இப்போ நீங்க எல்லா தொகுதிகளிலுமே இந்த ஜாதி முக்கிய ஒரு ப்ளே பண்ணுது. நீங்க அங்கே வந்து வன்னியர் மக்கள் ஜாஸ்தியா இருக்கிறாங்கன்னா அதிமுக சார்ந்த வன்னியர் தான் இறங்குவார், திமுக சார்ந்த வன்னியர் தான் இறங்குவார். அதான் அன்னைக்கு ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது அந்த ஓட்டு வந்து நிறைய தான் ஸ்பிளிட் ஆகுது. அதனால பிசிகா உள்ள இருக்கிறதுனாலயே இந்த ஓட்டுகள்லாம் போயிடும் சொல்ல முடியாது. அதனால அது பிசிகா பத்தி சொல்றதில்ல, விடுதலை சிறுத்தைகள் பத்தி சொன்னதில்ல. சிதம்பரம் விழுப்புரம் 2 தொகுதியில் நிற்கிறாங்க. சிதம்பரத்தில் திருமாவளவன் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கதா நான் பார்க்கிறேன். இன்னைக்கு அதிமுக ஒரு வலுவான தலித் சமூக வேட்பாளர் நிறுத்துகிற பட்சத்தில் அதிமுக சார்பாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல? இல்லைங்க, அதான் சொல்றேன். தனித்தொகுதி அது 2 பேரும் தலித் சமூக வாக்குகள் தான் இங்கே இருக்கும். திருமாவளவன் வந்து முன்னாடியில இருந்தே வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் சொல்லப்போனா நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது அப்படின்னு முன்னாடி இருந்தே நான் சிதம்பரம் தொகுதியில் நான் தான் வேட்பாளர் அப்படிங்கிற அளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ களத்திலையும் நிறைய வேலைகள் நடந்துட்டு இருக்கதா நம்ம பார்க்கணும். ஏற்கனவே சிதம்பரத்தில் அவர் ஜெயிச்சு இருக்கார். அப்படி பார்க்கும்பொழுது இன்னைக்கு நான் பார்க்குற சில தலைவர்கள் ஓரளவுக்கு தெளிவாக பேசக்கூடிய, மக்களுக்காக அடித்தட்டு மக்களுக்காக பேசக்கூடிய தலைவராகவும் பார்க்கிறேன். அப்படி பார்க்கும் பொழுது அந்த எட்ஜ் அவருக்கு நிச்சயமா இருக்கும். அவர் ஸ்டார் கேண்டிடேட் அப்படிங்கிற எட்ஜ் இருக்கும். ஆனால் விழுப்புரம் விடுதலை சிறுத்தைகளுக்கு சாதகம் சொல்ல முடியாது இல்லை? அதான் சொல்லி மறுபடியும் தனித்தொகுதி தான். இப்போ அந்த தலித் சமூகத்து வாக்குகள், இப்போ தலித் சமூக வாக்குகள் அதிமுகவா இல்ல விசிகவா? விசிக முழுக்க முழுக்க இந்த மக்களுக்கு தான் போராடுறாங்க. அதிமுகவுக்கு டிடிவி பிரிஞ்சது, டிடிவியுடைய வாக்குகள் பிரிஞ்சது ஒரு பின்னடைவா? நிச்சயமா பின்னடைவு தான். எவ்வளவு அளவுக்கு வாக்கு பிரியும்? அதாவது நான் அப்போ சில அதிமுக நண்பர்கள்ட்ட பேசும்போது அவங்க சொல்றது, அதாவது ஒரு க்ளோஸ் கன்வர்சேஷன்ல பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சில இடங்களில் டிடிவி எங்களே தாண்டி போயிடுவாருன்னு எங்களுக்கு பயமா இருக்கு. ஒரு தொகுதியில் வந்து 2 லட்சம் 3 லட்சம்லாம் கூட வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜெயிப்பாரா? மக்கள் தொகுதி ஜெயிப்பாராங்கிறது எனக்கு சந்தேகம் தான். ஆனா கடுமையாக வாக்குகள் பிரிப்பார். ஒரு தொகுதியில யாரோட வாக்கு பிரிப்பாரு? நிச்சயமா அதிமுக வாக்குகள் தான் பிரிப்பாரு. திமுக வாக்கு பிரிக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, திமுக வாக்குகளை பிரிக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆர்கே நகர்ல நடந்துச்சு, அதான் சொல்றேன். ஆர்கே நகர்ல நான் எந்த புள்ளியை பாக்குறேன்னா, நீங்க வந்து மோடி அவர்கள் கலைஞரை சந்திக்கிறதுக்காக வந்துட்டு போனார். அப்பொழுது திமுக வந்து பிஜேபி எதிர்த்து மிகப்பெரிய பிரச்சாரம்லாம் பண்ணவே இல்லை. நீங்க ஸ்டாலின் எந்த புள்ளியிலிருந்து பிஜேபி கடுமையாக எதிர்க்க ஆரம்பிச்சார் பார்த்தீங்கன்னா ஆர்கே நகருக்கு அப்புறம் தான். நீங்க வந்து ஆர்கே நகரில் சிறுபான்மை வாக்குகள் எல்லாம் டிடிவிக்கு போயிடுச்சு. அப்படி பார்க்கும் பொழுது அப்ப மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருந்துச்சு. ஊடகங்களில் பேசும்போது கூட பாருங்க, ஒரு காலத்தில் எப்படி திமுகவும் பிஜேபி சேர்ந்து கூட்டணி வச்சிருவாங்க கூட பேசப்பட்டது. அந்த சந்தேகம் சிறுபான்மையினருக்கு இருக்கா? இல்ல, சந்தேகம் போயிடுச்சு. அதை தொடைப்பதற்காக தொடர்ச்சியாக மோடி எதிர்ப்புங்கிறது கையில் எடுத்தது மிக முக்கியமான காரணம். அப்படின்னா டிடிவி வந்து அதிமுக வாக்களை மட்டுமே பிரிப்பார், திமுக பிரிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு தான் பார்க்கிறேன். நிச்சயமாக அது இல்லாம அவருடைய சமூகம் சார்ந்த சில வாக்குகளை அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காரு. இப்ப நீங்க அந்த சட்டமன்ற தேர்தலில் போனா சில இடங்கள்ல அவர் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கதான் பார்க்கிறேன். பதில் கருத்து சொன்னமைக்காக ஜெகதீஸ்வரன் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க.